Severance hit session February 7 and 6. இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து எக்கனாமி ரிலேட்டடான நிறைய பட்ஜெட்ரி டேர்ம்ஸ் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் கோத்ரூ பண்ணிட்டு வருவீங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிமினரி as well as மெயின்ஸ். ஆல்ரெடி நம்ம ரெண்டு எக்ஸ்ப்ளனேட்ரி எக்கனாமிக் பேசிக் டேர்ம்ஸ் ரிலேட்டடான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக டுடேஸ் இட் வுட் பி a third one. ஸோ இதுலேயும் வந்து நம்ம இந்த எடிட்டோரியல் பேஸ் பண்ணி வரக்கூடிய முக்கியமான எக்கனாமிக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்துடலாம். ஸோ தட் இஸ் க்ரக்ஸ் ஆஃப் த எடிட்டோரியல்ஸ் பார்த்தோன்னா, இப்போது நம்ம ஜென்ரலாக ஃபிஸ்கல் டெபிசிட்டெல்லாம் ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது, ஃபிஸ்கல் டிசிப்ளின் அட்டைன் பண்ணுறதுக்கு. வேறஸ் இந்த பட்ஜெட்டில் ஃபிஸ்கல் டெபிசிட்டை பார்க்காம வில் பி லுக்கிங் ஓவர் த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஹெல்த் செக்டர் ரிலேட்டடாக ஸோ ஃபார் நம்ம மார்ஜினலி வந்து 1.97% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் 1.9% இந்த ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட் அலோகேஷனில். பட் இட் இஸ் நாட் எனஃப். பட் ஸ்டில் கேன்சர் ரிலேட்டடாக என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படி வந்து அட்வான்டேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இமிக்ரேஷன், இல்லீகல் இமிக்ரெண்ட்டு, ஸோ இந்த பஞ்சாப், ஹரியானா, குஜராத் இந்த ஏரியாவிலேருந்து அதிகமான இல்லீகல் இமிக்ரெண்ட் யூஎஸில் இருக்கிறதாகும். ஸோ தோஸ் பீப்புள் ஆர் நவ் கெட்டிங் பேக். ஸோ இதுக்கான பேசிக் ப்ராப்ளம் எம்ப்ளாய்மெண்ட், அதை இந்தியா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அப்பார்ட் பாலிசி மேக்கர்ஸ், இந்த மானிட்டரி பாலிசி ரிலேட்டடாக மணி வந்து டிப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே வரதுக்கான காரணம் என்னவா கருதப்பட்டுச்சு அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஸோ அதில் அர்பன் சொசைட்டியில் ப்ரிவில் ஆகக்கூடிய கன்சம்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் டிஸ்போசபிள் இன்கம் அதிகப்படுத்துங்கன்னு ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருந்தாங்க ஆர்பிஐ. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போது இன்கம் டேக்ஸில் வந்து 12.75 வரைக்கும் ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். தென் அப்பார்ட் திஸ் யூபிஐ ரிட்டர்ன் டேட்டா, ஜஸ்ட் டேட்டா மட்டும் வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த யூஎஸில் வந்து ஏர்போர்ட் இந்த சிவிலியன் ஏர்க்ராஃப்டோ ஹெலிகாப்டர் கிராஷ் ஆச்சு. ஸோ அதில் வந்து டேட்டாஸ் வந்து ஈஸிலி அவைலபிள், இட் இஸ் ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட். பட் இந்தியாவில் அந்த மாதிரியான ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சுன்னா இந்த டேட்டாவும் இல்லை. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் அப்படின்னு ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. தென் தெர்மல் பவர் பிளான்ட் ரிலேட்டடாக ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷனில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து 2025 டார்கெட்டாக வச்சுருந்தாங்க, அது ரிலேட்டடான ஆக்ஷன் எடுக்கணுன்ட்டு. பட் இப்போ 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் அந்த டெக்னாலஜி வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஏஐ இப்போ டீப் சீக்லாம் வந்ததுக்கப்புறம் இந்தியாவுடைய ஏஐ பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன மாதிரி இருக்குது, காஸ்ட் வைஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். தென் அபார்ட் கிரிப்ளிங் யூஎஸோடைய அந்த ஃபாரின் எய்டு, யூஎஸ் எய்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் அதோடைய தாக்கம் என்ன, வேர்ல்டில் என்ன தாக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன். லெட் வி கெட் இன்டு த எக்ஸ்பிளனேட்டரி செஷன்.